வணக்கம். அப்போ நான் இது கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செய்முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. சின்ன ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போகிறீங்க, நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க தான். அதனால் உங்களுக்கு அர்ஜென்ட்டு ஏதாவது செய்யணும்னா சில பெரியவங்க கிட்ட இருந்தால் பெரியவங்க செய்வாங்க. இப்போ நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னா இதை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க. சின்ன டிப்ஸ் தான் சொல்லித்தரேன் அம்மா, அதை நீங்கள் கற்றுக்குங்க. முதல்ல எண்ணெயை ஊற்றினு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, சின்ன ஃபேமிலிக்கு தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன், பார்த்துக்குங்க. முதல்ல இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் மட்டும் போடுங்க. கடுகு வெந்தயம், உளுத்தம்பருப்பு இருந்தால் உளுத்தம்பருப்பும் போடலாம், உளுத்தம்பருப்பு இல்லைன்னா விட்டுக்கோங்க. வெந்தயம் கடுகு மட்டும் போடுங்க. அதை போட்டு முடிச்சுட்டேன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கலாம். ஒரு மிக்சியில் போட்டு ஜாடியில் சும்மா ஒரு வெங்காயத்தை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே பூண்டும் போட்டு நசுக்கி போடலாம். நசுக்கி போடலாம். மிக்சியில் ஒரு சுட்டு ஒரு அர்ஜென்ட்டு வேலைக்கு போடுறவங்கன்னா என்ன பண்ண நசுக்கிட்டு உட்காந்துட்டுலாம் எடுக்க முடியாது இப்போ இருக்கிறதுக்கு. அதனால் நான் ஒரு பூண்டும் ஒரு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டி இது மாதிரி பண்ணிக்கிங்க. நல்லா எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வெந்தயம்லாம் போட்டோன்னே பொரிஞ்ச உடனே நீங்கள் இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சோண்டு பொன்னிறமாக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு போட்டால் பொன்னிறமாக வரும். பொன்னிறமாக வந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். ப்ரௌன் கலரில் வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பொடிசாக அரிஞ்ச தக்காளி வெங்காயம் வதங்கிட்டப்பறமும் இதை போட்டு கொஞ்சம் எப்படி வெங்காயம் வதங்கிருக்குது, கொஞ்சம் ஒரு கலர் மாறுது இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இது வதங்கிட்ட உடனே இந்த வெங்காயம் வதங்கிட்ட உடனே தக்காளியும் இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கணும். அப்புறமா போடுறதும் போடலாம். இது ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா வரும். வதங்கினா ஸ்மெல் அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் இறங்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இதிலே போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்ல ட்ரை ஆன உடனே அப்புறம் நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கேன். இப்போ நான் வஞ்சர மீனோட கருவாடு இருக்கு இல்லைங்களா, கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். கருவாட்டு குழம்பு வச்சு அழகாக சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. ஹெல்த்தான ஃபுட்டு. இப்போலாம் நீங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க அர்ஜென்ட்டில் போகிறது சரியான ஃபுட்டும் எடுத்துருக்க மாட்டீங்க. நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்றோம். அதே மாதிரி நீங்களும் இது சிம்பிள். நீங்கள் டக்குன்னு செஞ்சுட்டு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் பாட்டு சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்றது எதுக்கு, சம்பாதிச்சது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. அதனால் இப்படி நல்லா வதங்கிடுச்சிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். நல்ல வாசனை வரும். நல்லா வாசனை வந்த உடனே நீங்கள் இந்த கருவாடு இருக்குங்களா, சின்ன வஞ்சிர கருவாடு தான் நான் வச்சுருக்குது. இது 2 பீஸ் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இந்த கருவாடு ஸ்மெல்லு வரும். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மஞ்சள் போடணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் ரொம்பவும் போடாதீங்க, கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சள் போடுங்க. மஞ்சள் போட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டாச்சு. என்ன உப்பு கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். நான் புளி கரைக்கும் போது கொஞ்சம் தேவையான போது உப்பு போடுவேன். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1-2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம். 4 பேருக்குன்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் சின்ன 2 பேர் 2 ஸ்பூன் போடுங்க. ரொம்பவும் போடாதீங்க. காரம் அதிகமாக சேர்க்காதீங்க. வெய்ய காலமாக இருக்குது, காரம் அதிகமாக சேர்த்து இது பண்ணிடுங்க. புளியை நல்லா கரைச்சிக்குங்க. புளியை கரைச்சிக்கிட்டு இதுலேயே புளியை கரைச்சி ஊற்றிடுங்க.
நல்லா கரைச்சி அழகாக கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு தேவையானது புளியெல்லாம் சேர்ந்துடும். அதையை கரைச்சி அதை விட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. கருவாட்டு குழம்புலாம் நல்லா அடிச்சுக்க முடியாது. நம்ம தான் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டு. சுட 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 சாதம் போட்டு பிசைஞ்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நல்லா ஹெல்த்தாக இருக்கும், நல்லாவும் இருப்பீங்க. பட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் நம்ம சாப்பிட்லாம். வெளியில் அர்ஜென்ட்டாக போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு வெளியில் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இது மாதிரி 2 பேர் ஆஃபீஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி அழகாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் ஹெல்த்தாகவும் இருக்கலாம் நீங்கள். அதுதான் ஓகேவா? பாருங்க எப்படி இருக்குது. நல்லா நம்ம எப்படியே அப்படி வச்சுட்டிங்கன்னா கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா கொதி வரும். கொதி வந்தோடனே அழகாக நல்ல ஸ்மெல்லு வரும். அழகாக சாப்பாடு சாப்பிட்ணும் போல் தோணும். அப்படி கிடக்குன்னு சாதம் சாப்பிட்லாம் அழகாக. அவ்வளோ அழகாக செஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி நல்லா அப்படியே செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பாடு. ஓகேவா? ஓகே இருந்துச்சுடா.